ரஷ்யாவில் கலாச்சாரம் சிறந்த கல்வியை கற்க மாணவர்களை வரவேற்கின்றோம். ரஷ்யாவில் நடைபெறும் கல்வி மாநாட்டில் சென்னையில் இருந்து கலந்து கொள்ள 10 மாணவர்களுக்கு ரஷ்யா தூதர் அலெக்சாண்டர் டெனாட்டோ விசா டிக்கெட் வழங்கி வழியனுப்பி வைத்தார். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரஷ்யா நாட்டின் துணை தூதரும் இந்தியாவிற்கான ரஷ்யா கலாச்சார இயக்குநருமான அலெக்சாண்டர் டெனாட்டோ கலந்து கொண்டார். அப்போது ரஷ்யா நாட்டில் உள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் சர்வதேச கல்வி மாநாட்டில் 42 நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். அதன்படி சென்னையில் உள்ள பாரத் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 10 சிறந்த மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். அங்கு AI, ரோபாட்டிக், IT உள்ளிட்ட துறைகளில் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் ரஷ்யா செல்ல உள்ள மாணவர்களுக்கு ரஷ்யாவின் துணை தூதர் அலெக்சாண்டர் டெனாட்டோ மாணவர்களுக்கான விசா டிக்கெட் உள்ளிட்டவை வழங்கி வழியனுப்பி வைத்தார் என்பதற்காக இந்த ரஷ்ய நாட்டில் உள்ள யூரல் ஃபெடரல் யூனிவர்சிட்டி அது மிக சிறந்த பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் ரஷ்ய நாட்டின் முதல் ஜனாதிபதி போரிஸ் எல்ஸ்டன் தலைமையில் பேரில் நிறுவப்பட்டது. மிக சிறந்த சாதனைகளை அந்த பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அங்கு சம்மர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமிற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 சிறந்த மாணவர்களை ஃபியூச்சர் ஆஃப் வேர்ல்டு என்று அழைக்கப்படும் டெக்னாலஜியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் IT துறைகளில் நம்முடைய மாணவர்களும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் பயிற்சி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை எடுத்து கல்லூரியின் சார்பாக இவர்கள் அனைவரும் ரஷ்யா செல்ல உள்ளனர். இதில் என்ன முக்கியத்துவம் என்றால், இந்த ரஷ்யாவுக்கு செல்லும் விழாவில் நம்முடைய ரஷ்ய நாட்டின் வைஸ் கவுன்சில் மிஸ்டர் அலெக்சாண்டர் டொடனோவ், அவர் ரஷ்ய கலாச்சாரத்தின் இயக்குநராகவும் சென்னை மண்டலத்தின் இயக்குநராகவும் இருக்கிறார். அவர் அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய உரையாடலும் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரிய புத்துணர்ச்சியை ஊட்டியுள்ளது. மிகவும் பெருமை அடைகிறோம். அவர் இந்த பாரத் பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய உரையாற்றியதற்கு அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது, எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் இந்த ரஷ்ய நாட்டு பயணத்திற்கான முழு செலவையும் கல்லூரி நிர்வாகமே எடுத்துக்கொண்டு சுமார் 50 லட்சத்திற்கான கல்வி ஊக்கத்தொகை அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தது. அதன்படி இங்கிருந்து செல்லும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக ஏர் டிக்கெட், விசா, தங்கும் வசதி, உணவு அனைத்தையும் கல்லூரி நிர்வாகமே எடுத்துக்கொண்டு அதை செய்ததை மிக்க பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இதே மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் நிறைய இன்டர்நேஷ்னல் விசிட்ஸ்க்காக எங்கள் கல்லூரி மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் அனுப்பி வைத்து அவர்கள் உலகத்தரனில் எவ்வாறு ஆராய்ச்சி குபுரங்கள் திகழ்கின்றன, எவ்வாறு கல்வி பாடநூல்கள் இருக்கின்றது என்பதை கற்றுக்கொண்டு நம்முடைய இந்திய நாட்டின் பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த அரியதொரு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய நாட்டிற்கு சென்று ரஷ்ய நாட்டின் அதிபதி புட்டின் அவர்களை ஜூலை 8ஆம் தேதி சந்திக்க இருக்கிறார். அதே நாளில் எங்களுடைய பாரத் கல்லூரி மாணவர்கள் 8ஆம் தேதி தன்னுடைய ஆராய்ச்சி பணிகளை ரஷ்ய நாட்டில் துவங்க இருப்பது எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த புரோகிராமில் மொத்தம் 10 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். உடன் 2 ஆசிரியர் பெருமக்களும் செல்கிறார்கள். இது 3 வாரத்திற்கான சம்மர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம். சுமார் 42 நாடுகளில் இருந்து எல்லாரும் இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு யூரல் ஃபெடரல் யூனிவர்சிட்டிக்கு வருகின்றனர். அதில் இந்திய நாட்டை சார்ந்து நம்முடைய பாரத் பல்கலைக்கழகத்தில் இருந்து சுமார் 10 மாணவர்களும் 2 ஆசிரியர் பெருமக்களும் சென்று அங்கு இந்த ஃபியூச்சர் ஆஃப் வேர்ல்டு என சொல்லும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், IT துறையில் பயிற்சி பெற இருக்கின்றனர். இந்த அனைத்து செலவுக்கும் நான் ஏற்கனவே கூறியது போல பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்டில் பட்ஜெட்டில் இருந்து சுமார் 50 லட்சத்திற்கும் மேலாக இதற்காக ஒதுக்கி எல்லா செலவுகளையும் பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகமே எடுத்துக்கொண்டு
மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தி அவர்களை இதில் வாய்ப்பு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா செலவுகளையும் பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த ஆய்வு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக சர்வதேச எந்த அளவுக்கு அதாவது பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகம் இது முதல் மாதிரியாக செய்யவில்லை. இதற்கு முன்னாலும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலும் இதே மாதிரி மாணவ செல்வங்களும் ஆசிரியர் பெருமக்களும் அங்கு சென்று பயின்று அவர்களுக்கு என்ன இதில் விளைவாக அவுட்புட்டாக வருகிறது என்றால் சுமார் ஆராய்ச்சி கட்டுரைகள் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் கூட்டாக ரஷ்ய நாட்டில் யூர்ஃபு யூனிவர்சிட்டியில் உள்ள ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய பாரத் பொறியியல் கல்லூரியில் உள்ள மாணவ செல்வங்களும் ஆசிரியர் கூட்டாக ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் நிறைய செய்திருக்கிறார்கள். இதனால் எங்களுக்கு பாரத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் உலக தரவரிசையில் முக்கிய இடம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் உள்ளது. அண்ட் யூர்ஃபு யூனிவர்சிட்டியும் உலக தரத்தில் டாப் 300 யூனிவர்சிட்டிக்குள் இருப்பதனால் இது எங்களுக்கு மிகவும் பெருமை வாய்ந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்று கருதுகிறோம். என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் ஹரிபிரகாஷ், அடிஷனல் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச். என்னுடன் எங்களுடைய கல்லூரியை சேர்ந்த ப்ரோ சான்சலர் டாக்டர் விஜயபாஸ்கர் சார் இருக்கிறார், ப்ரோ வைஸ் சான்சலர் வெங்கடேஷ் பாபு இருக்கிறார். இப்பொழுது ஐ ரிக்வெஸ்ட் Mr. Alexander Dodonov to say a few words regarding